மசாலாலாம் அந்த வெண்டிக்காய் உள்ளுக்கு கூறுறதுக்காக அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி கொதிக்க விட்டு கொஞ்சம் நேரம் அப்படி கொதிக்க வச்சுட்டு கறி பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. இதில் வந்து நான் தேங்காய் பால் பாதி பால் ஊற்றுறேன். பாதி பால் ஊற்றிட்டு கொதிக்க விட போகிறேன். இந்த பாதி பால் ஊற்றி கொதித்தோன்னே ஒரு கொதி வரும். கறி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வெண்டிக்காய் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வந்துருச்சு. குழையில பாருங்கள். இப்போ வந்து மீன் போட போகிறோம். இது வந்து கொடுவா மீன். நீங்கள் எந்த மீனில் வேணும்னாலும் வைக்கலாம். ஆனால் நான் வந்து கொடுவா மீனில் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த மீன் வேணும்னாலும் இதே மாதிரி செய்யுங்க. செஞ்சு ஒரு கொஞ்சம் நேரம் மூடி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். மீன் வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். இப்போ வந்து மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து என்ன செய்யணும்னா கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பால் கடைசியாக ஊற்ற போகிறோம். கொஞ்சம் கடைசியாக அந்த தேங்காய் பால் ஊற்றிட்டு இது கிண்டி மீன் பார்த்திங்களா ஒன்றும் உடையாமல் அப்படியே முழுசாக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் மீனெல்லாம் அப்படியே குழையாமல் பார்க்கவே பார்த்திங்களா சூப்பராக இருக்கா. இதுதான் கொடுவா மீன் குழம்பு. இது சாப்பிட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. பாய்.